வணக்கம். நான் எஸ்பி சிவசுப்ரமணியன். டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனில் 6th லெக்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The lecture is about cooling of transformers. Fine. லெக்சருக்கு போகலாமா? Transformers are rated in MVA. இது கொஞ்சம் பெரிய பவர், மெகா வோல்ட் ஆம்பியர். கன்சியூமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் கன்சியூமரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும் கன்சிஸ்டண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் அண்ட் வோல்டேஜ் ரேட்டிங் எப்பயுமே ஆன் தி ஹையர் சைட் தான் இருக்கும். நல்ல விஷயம்தான். எல்லா மிஷினில் இருக்கிறது போல டிரான்ஸ்ஃபார்மர்லையும் லாசஸ் உண்டு. அண்ட் அந்த லாசஸ் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். பட் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும். மொத்த பவரில் பார்த்தோம்னா அது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான். பட் அந்த சின்ன ஃப்ராக்ஷனே சில கிலோவாட்டில் இருக்கும். ஏன்னா இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஜாஸ்திங்கிறதுனால இந்த லாசஸ் அப்படியே தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே டிரான்ஸ்ஃபார்மரில் உருவாகும். இப்படி லாசஸ்னால ஏற்படுற தெர்மல் எனர்ஜி எப்படி கூல் பண்ணலாம், அதுதான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். இந்த கூலிங்கை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ட்ரை கூலிங் அண்ட் அடுத்தது வெட் கூலிங். லிக்விட் இன்வால்வ் ஆனால் அது வெட் கூலிங், இன்வால்வ் ஆகலைன்னா அது ட்ரை கூலிங். ஃபைன். ட்ரை கூலிங்கில் ஏரை பம்ப் வச்சு ஃப்ளோ பண்ணால் கூலிங் நடக்கும். ஏர் நேச்சுரல் ஃப்ளோலையும் we can cool the machine. Wet cooling we have 2 different techniques as used in dry cooling mechanism. Instead of air we use oil here. It can be pumped and made to flow. இல்லைனா நேச்சுரல் ஹெட் கிரியேட் பண்ணி ஆயிலை சர்க்குலேட் பண்ண வைக்கலாம். ஆயில் ஃபோர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் கூலிங் சிஸ்டம் ரெண்டுலையும் we have air natural and air forced system to cool the heated up oil. அப்படி கூலான ஆயில் மறுபடியும் டேங்க் உள்ள சர்க்குலேட் பண்ணி ஹீட்டை டிசிபேட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஏர் வாட்டர் ஃபோர்ஸ்ட் சிஸ்டமும் ஆயில் கூலிங் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலில் மாய்ஸ்சர் சேராமல் பார்த்துக்கிறது ஆயில் கூலிங் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் பண்ணாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஃபைன். இந்த எல்லா விதமான கூலிங் சிஸ்டத்துக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, அதை பாருங்க. ஓகே. இவ்வளோ கூலிங் சிஸ்டமில் எதை எப்போ யூஸ் பண்ணுறது, இது ஒன்றும் பெரிய கொஷின் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் அண்ட் டைப்பை பொறுத்து கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். less than 10 MVA நேச்சுரல் கூலிங் சிஸ்டம் இஸ் enough. பட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபோர்ஸ்ட் ஆயில் சர்க்குலேஷன் இஸ் எம்ப்ளாய்ட். பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் வெளியில் கூலிங் டியூப்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த டியூப்ஸை இந்த டியூப்ஸை பற்றின டிஸ்கஷன் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பண்ணலாம். ஃபைன். இந்த பிக்சரில் ஒரு ஃபோர்ஸ்ட் ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஷோன். பாருங்கள், இப்போ புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ஆயில் நேச்சுரல் ஏர் ஃபோர்ஸ்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு. வெளியில் டியூப்பில் சர்க்குலேட் ஆகிற ஆயிலை ஃபேன் வச்சு கூல் பண்ணுறாங்க. அந்த ஆயில் மறுபடியும் டேங்க் உள்ள போய் திரும்பவும் வைண்டிங்கை ஹீட்டில் இருந்து கூல் பண்ணும். ஃபைன். பட் லெஸ் தென் 1.5 MVA டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏர் நேச்சுரல் கூலிங் தான். இப்போ இந்த பிக்சரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி இருக்கு பாருங்க. மேலே உள்ள டேங்க்குக்கு பேர் கன்சர்வேட்டர் டேங்க். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டேங்க்குக்கு ஆயில் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டேங்க்கு கீழே இருக்கு பாருங்க. அது என்ன மெயின் டேங்க்கு? என்ன தண்ணியாக ஊற்றி வைக்க போகிறோம்? கிட்டத்தட்ட அப்படிதான். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அண்ட் வைண்டிங் ஆயில் எல்லாம் டேங்க்கு உள்ளதான் வச்சிருப்போம். வாங்க பார்ப்போம். இந்த ஒரு டேங்க் ஃப்ரண்ட் வியூ நினச்சிக்கிட்டு டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபைன். கொஞ்சம் மேலே எழுத்து பார்த்தா இப்படி தெரியும். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இட் will look like this. இந்த டேங்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்மரை வைக்க போகிறோம். பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிறது தான் டிரான்ஸ்ஃபார்மர். இது கோர், இது விண்டோ, இது வைண்டிங். 3-phase transformer. For better understanding, color பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ளூ கலர் பார்ட் இஸ் தி வைண்டிங் அண்ட் ப்ரௌன் கலர் பார்ட் இஸ் தி கோர். ஃபைன். இதோட டாப் வியூ இஸ் shown here. Slight modification is there. The yoke is not shown. Okay. இந்த distance is coilோட outer diameter. The space between the transformer and the tank is denoted as C1. பாருங்க, எதுக்கு இந்த ஸ்பேசிங்? சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. கீப் லிசனிங்.
இந்த spacing is called C2, noted as C2. Fine. The total length of the tank is given by accounting all the spacing inside the tank. Fine. அப்படியே அந்த front viewக்கு திரும்ப வருவோம். பாருங்க, D is the spacing between the centers of the two adjacent limbs. Okay. The spacing near the top and bottom of the tank are denoted as C4 and C3 respectively. And the height of the core is denoted as H. Overall height is given by combining all these three things. Fine. எதுக்கு இந்த clearances? இது ரொம்ப முக்கியம். The clearances are strictly followed in the design of the tank. Tank volume decide பண்ற முக்கியமான measures இந்த clearances. Tank volume னு நாம சொல்றது oil quantity indirectly denote பண்ணும். Here we have a table. See, for different voltage values and power ratings, the clearances are given. பாருங்க, see how the value varies. Fine. We'll spend some time in oils now. இந்த பிக்சர்ல green கலர்ல காட்டிருக்க விஷயம் தான் ஆயில். டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்ல இருக்கிற மாதிரி it is shown. Window areas ரொம்ப அதிகமா இருக்கு. Kindly overlook it. Fine. எதுக்கு ஆயில் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்? We have mentioned that for higher power rating we go in for forced oil cooling. But there is an important point to note here. Air விட oil use பண்றதுக்கு பின்னாடி we have a very important thing to understand. Fine. The specific heat dissipation of the oil is 10 times more than that of the air. It is denoted by lambda. The expression is shown in this slide. பாருங்க, here theta is the temperature difference of the surface relative to the oil given in degrees Celsius, and h is the height of the dissipating medium given in meters. Fine. ஒரு சின்ன கணக்கு போடலாம். பாருங்க, the average working temperature of the oil is around 50 to 60 degrees Celsius. Let us take values for theta and h ranging as shown in this slide. With this, upon substituting in the specific heat dissipation expression, we get 80 to 100 watt per square meter degree Celsius for oil. ஆனா இதே வேல்யூஸ்க்கு ஏர்க்கான specific heat dissipation is just 8 watt per square meter degree Celsius. This is the reason which makes oil suitable for cooling in a transformer than the air. Okay. Oil or any medium which is used for cooling is expected to provide insulation and also to cool the associated circuitry. Associated circuitry நான் இங்க சொல்றது core and winding. இது accomplish பண்றதுக்கு the cooling medium, அதாவது நம்ம டிஸ்கஷன்ல இருக்கிற oil should have appreciable dielectric strength, chemical stability, அப்புறம் thermal conductivity, இதெல்லாம் வேணும். இந்த மூணு இருந்தாதான் அது கூலிங் மீடியமாவே யூஸ் பண்ண முடியும். We have two important measures for cooling medium. One is the flash point and the other is the pour point. Flash point அப்படின்னா என்னன்னா, it denotes the temperature. அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபிளாஷ் அப்பியர் ஆகும் அந்த ஆயில்ல. அதே மாதிரி pour point, இந்த டெம்பரேச்சருக்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் ஆர் லிக்விட் இந்த டிஸ்கஷன் cannot flow. அது ஃப்ளோ ஆகாது இந்த போர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போச்சுன்னா. Oil used in transformer cooling as flash point and fire point as shown in this slide. The values of the temperatures are shown. 100 years are polychlorinated biphenyls, சுருக்கமா PCB அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. PCBக்கு எக்ஸலன்ட் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளாஷ் பாயிண்ட்டும் பெட்டர். பட் PCB வந்து ரொம்ப டாக்ஸிக் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். அந்த பிளேஸ்க்கு மினரல் ஆயில் வந்து உள்ள வந்துருச்சு. PCB யூஸ் பண்றதுக்கு பதிலாக மினரல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மினரல் ஆயில் வந்து ஒரு பெரிய என்விரான்மெண்ட் கண்டாமினன்ட். There are so many attempts to use an alternative to the mineral oil nowadays. Penta, erythritol, tetra fatty acid, natural and synthetic esters அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது மினரல் ஆயிலுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஃபிளாஷ் பாயிண்ட் வந்து நியர் 300 degree Celsius. And also they have fantastic advantages like they are biodegradable, non-toxic, lower pour point, moistureல பிரச்சனையே வராது, ஹை டெம்பரேச்சர்ல டிகிரேட் ஆகாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. இதை தவிர சிலிகான் அண்ட் ஃப்ளோரோகார்பன் பேஸ்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்லைட்ல சிலிகான் எழுதியிருக்கேன்,
அது தப்பு. அது சிலிக்கான் கிடையாது, சிலிக்கான். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிலிக்கான் வந்து நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல், சிலிக்கான் வந்து சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஃபைன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்னும் முடியல. கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து வெஜிடபிள் ஆயில். இது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி அதில் கூலிங் மீடியமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. There are some constraints. 230 kV மேலே போச்சுன்னா அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிகிரடேஷன் நடக்கும் இந்த வெஜிடபிள் ஆயிலில். அப்புறம் கூல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இது யூஸ் பண்ண முடியாது. நானோ ஃப்ளூயிட்ஸும் ரிசர்ச்சில் இருக்கு to be used as transformer oil. ஃபைன். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கோர் அண்ட் வைண்டிங்கில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு கோர் அங்கேருந்து வைண்டிங்லேருந்து கான்டாக்டில் இருக்கிற ஆயிலில் டிசிபேட் ஆகும். அந்த ஆயில் என்ன பண்ணும், டெம்பரேச்சர், அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஹீட் அப்படியே ஆயில் வழியாக டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குக்கு போகும். அவுட்டர் வால்ஸில் இருக்கிற ஹீட்டு ரேடியேஷன் மூலமாக டிசிபேட் ஆகும். முதல்ல கண்டக்ஷன், கோர் வைண்டிங்கில் கண்டக்ஷன், அப்புறம் ஒரு கன்வெக்ஷன், அப்புறம் ஒரு ரேடியேஷன். அவுட்டர் வால்ஸில் இருக்கிற ஹீட்டு ரேடியேஷன் மூலமாக டிசிபேட் ஆகிடும் கடைசியாக. இப்போ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் இஸ் given by the expression. So total loss divided by specific heat dissipation and heat dissipating surface of the tank. Total loss மேல கீழே வந்து specific heat dissipation அப்புறம் heat dissipating surface of the tank. Total loss நாம இங்க சொல்றது iron loss, core loss, Pi plus Pc. Heat dissipation surface of the tank is given as ST, surface of the tank. And denominatorல இருக்க இன்னொரு parameter வந்து specific heat dissipation. It happens by two ways. One convection, இன்னொன்னு radiation. As far as this lecture is concerned, kindly take up the constants for specific heat dissipation by convection and radiation. They are, நல்லா கவனிங்க, due to convection it is given as 6.5 watt per square meter degree Celsius. அதே மாதிரி radiationக்கு it is given as 6 watt per meter square degree Celsius. நம்ம எப்பவுமே இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். So the temperature rise is now given by Pi plus Pc divided by 12.5 St. Okay. டெம்பரேச்சர் ரைஸை குறைக்கணும்னா நியூமரேட்டரை குறைக்கணும். நியூமரேட்டருங்கிறது லாஸ். இப்போ அது டிரான்ஸ்ஃபார்மர் எப்போவுமே கம்மி தான். ஹை எஃபிஷியன்ட் மெஷின் தான் டிரான்ஸ்ஃபார்மர். பட் அது அவுட்புட் பவர் இன்க்ரீஸ் ஆக அந்த கம்மியான ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸே அதிகமாக வரும். சில கிலோவாட் வந்துடும். இதை பற்றி நான் ஏற்கனவே இந்த லெக்சரில் சொன்னேன். ஸோ நியூமரேட்டர் குறைக்கிறதுக்கு வழி கொஞ்சம் கம்மி ஹையர் பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. சரி, அப்போ டினாமினேட்டருக்கு வரலாம். சர்ஃபேஸ் ஏரியா, ஹீட் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் ஏரியா தான் டினாமினேட்டரில் இருக்குது. ஹீட் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் ஏரியா அது அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் ரைஸ் குறையும், ஏன்னா அதிகமாக டிசிபேட் ஆகிடும். பட் வால்யூம் அண்ட் இன்டர்ன் லாசஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுனா கியூப் ஆஃப் தி லீனியர் டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது ஸ்கொயர் ஆஃப் தி லீனியர் டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது சரிப்பட்டு வராது இப்போ. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டட் அபவ் 30 kVA அதுக்கெல்லாம் பிளெயின் வால்டு டேங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக we have been using corrugated walls, cooling tubes, radiators for this purpose. Fine. But tubes யூஸ் பண்றதுனால ஆல்ரெடி இருந்த டிசிபேட்டிங் வால் சர்ஃபேஸ் மறைஞ்சிடாது. ஆமா, மறைஞ்சிரும், அது ஷேட் பண்ணிரும். பட் அதுக்கு காம்பன்சேட் பண்ணதான் we use an additional 35% of extra tube area. எக்ஸ்ட்ரா டியூப் ஏரியா 35% யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ரீசன், எக்ஸ்பிளிசிட்டான ரீசன் தான், டியூப் ஆயில்ஸில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அவசியம் தேவை. டியூப்ஸ் ஆயிலில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அவசியம் தேவை. ஆயில் சர்க்குலேஷனில் ஹீட் டிசிபேஷன் அதிகமாகும் அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் அதனால் குறையும். சர்க்குலேட் பண்ணுறதுக்கு டியூப்ஸ் அதிகமாக தேவை. அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 35% டிசிபேஷன் டியூ டு கன்வெக்ஷன் பை தி டியூப் சர்ஃபேஸ் வந்து இப்படி அக்கௌண்ட் பண்ணலாம். அந்த டியூப் சர்ஃபேஸ்னால நம்ம 35% எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதை இப்படி அக்கௌண்ட் பண்ணலாம். ஸோ தி டோட்டல் லாஸ் டிசிபேட்டட் இஸ் தி சம் ஆஃப் 3 குவான்டிட்டிஸ். அதாவது டிசிபேஷன் டியூ டு கன்வெக்ஷன், டிசிபேஷன் டியூ டு ரேடியேஷன் அண்ட் டிசிபேஷன் டியூ டு அடிஷ்னல் 35% provided by the tube walls. So நம்ம task is to determine the total number of tubes. சரியா? total number of tubes இப்படி எழுதலாம். அதாவது total area of the tubes divided by area of each tube. area of each tubeங்கிறது டியூப் வந்து ஒரு cylindrical surface, அதோட சிலிண்டரோட surface area தான் area of the each tube. Fine. இப்போ denominator is ready. Once you know the length and diameter of the tube, length and diameter கொடுத்துட்டாங்கன்னா denominator ஈஸியாக calculate பண்ணிடலாம். What about the numerator?
How to find out the total area of the tube? மொத்த area of the tank dissipating surface is ST and tubes வந்து அதுல ஒரு fraction ஏரியால இருக்கு. அந்த fraction தான் நாம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் அந்த x. We need to find x. அந்த x தான் tube surface கொடுக்கும். x கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to equate temperature rise theta and the losses dissipated. பாருங்க நமக்கு x தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? Temperature rise theta வையும் loss dissipated equate பண்ண போறோம். It is given as theta is equal to total loss divided by loss dissipated. It is given as theta is equal to total loss divided by loss dissipated. நமக்கு total loss already தெரியும். That is Pi plus Pc. Iron loss plus core loss. Copper loss. And also we have noted earlier that total loss dissipated is the sum of three quantities. One loss due to convection, and the loss dissipated due to radiation, and the loss dissipated due to 1.35 times due to convection by the tube walls. This is given by 6.5 St plus 6 St plus 6.5 times 1.35 into x times St. புரியுது இல்லையா? The 6.5 ஒரு quantity, 6 ஒரு quantity, 1.35 times x ங்கிறது எக்ஸ்ட்ராவா அந்த டியூப் வால்ஸ் ப்ரொவைட் பண்ற குவாண்டிட்டி. therefore theta is given by இதுல இருந்து theta is கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிக்கலாம். சின்ன மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணா we get x as given. Now with this x we can get the area of the tubes. It is shown here. Area of the tubes கண்டுபிடிச்சிட்டோம். But we have arrived here to determine the number of tubes, correct? So it is given as already mentioned as the ratio of the total area of the tubes to that of the area of each tube. The formula is shown in the slide. Okay, இத பண்ணிட்டோம்னா we can easily find out the number of tubes. Fine. நம்ம ஒரு ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளம் போடலாமா? ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் டியூப்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? Take up the problem. The problem statement. The tank of 1250 kVA natural oil cooled transformer has the dimensions length, width and height as 0.65 cross 1.55 cross 1.85 meter respectively. The full load loss is equal to 13.1 kilowatt. Loss dissipation due to radiation வந்து 6 watt per meter square degree Celsius and loss dissipation due to convection 6.5 watt per meter square degree Celsius. Improvement in the convection due to provision of tubes வந்து 40%. Extra tube கொடுத்து 40% improve பண்ணிருக்காங்க. Temperature rise வந்து 40 theta நம்ம சொல்றோம் இல்லையா? Temperature rise degree Celsius. Length of each tube is 1 meter. 1 meter length tube. Diameter வந்து 50 millimeter. Find the number of tubes for this transformer. Neglect the top and bottom surface of the tank as regards the cooling. Good. நம்ம என்ன பண்ண போறோம்? Number of tubes கண்டுபிடிக்க போறோம். We need to determine the total number of tubes. It is given by total area of the tubes by total area of each tube. முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா தான். மொத்த ஏரியா divided by area of each tube பண்ணா நம்ம number of tubes கிடைச்சிரும். டேம்பர் வைண்டிங் பண்ணோம். கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? ஆல்டர்னேட்டர்ல synchronous motorல அந்த மாதிரி தான். Total area of the tubes divided by area of the each tube. அங்க டேம்பர் பார்னு சொல்லிருப்போம். ஒரு போல் ஷூல இங்க அப்படியே மாத்தி. Fine. We know area of each tube is given by the area of the cylindrical surface. Diameter கொடுத்துட்டாங்க 50 mm. Length கொடுத்துட்டாங்க 1 meter. அதனால நம்ம ஈஸியா area of the each tube கண்டுபிடிச்சிடலாம். Area of each tube. Okay, இப்போ நம்ம denominatorக்கு போலாம். Denominatorல என்ன இருக்கு? Total area of the tubes. It is given by x times st. We'll go one by one. முதல்ல st கண்டுபிடிப்போம். The data is available for finding st. அது surface dissipating surface. அதாவது length கொடுத்திருக்காங்க, width கொடுத்திருக்காங்க, height கொடுத்திருக்காங்க இல்லையா? அது data is available for finding st. See to the picture. And height, width, length அதெல்லாம் இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ st-ங்கிறது என்ன? முதல்ல பாருங்க length, height, width, height ரெண்டு 2 times length into height plus width into height. Self-explanatory. Substituting these values we get
ST is equal to 8.14 meter square. Now what is X? ST கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ X கண்டுபிடிக்க போறோம். To find out X, we are going to equate முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, theta temperature ரைஸையும் loss dissipated equate பண்ண போறோம். Theta is given by the ratio of total loss numerator divided by loss dissipated in the denominator. இதுதான் theta expression. So total loss is given in the problem as 13.1 kilowatt னு கொடுத்துட்டாங்க numerator. So நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். PA plus PC 13.1 kilowatt. Coming to the denominator, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Loss dissipated. It consists of three quantities as we all know. One is due to convection, other is due to radiation, and the third is due to the convection. Extra area tube walls la கொடுத்து convection நால கிடைக்கிற இது. சரியா? Fine. The problem statement is that there is 40% more area accounted by the tube walls. மறையறதுங்கிறதுனால அது இப்படி கொடுப்பாங்க இல்லையா, 35 நம்ம தியரியில பார்த்தோம், இப்போ 40%. So we get the sum of loss dissipated as 12.5 plus 9.1 x multiplied by ST. Okay, substitute the expressions. Substituting in the expressions and the value given in the temperature rise expression, theta கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு x கிடைக்கும். x is equal to 3.0476. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, 3.0476 வரும். ST வந்துருச்சு, x வந்துருச்சு. So we can substitute the values in the total area of the tubes expression. Fine. This gives the value for total area of the tubes. Substitute பண்ணலாமா? x இருக்கு, ST இருக்கு. Now further substituting the values obtained in the formula above, numerator denominator இருந்துச்சு இல்லையா, அதை கொண்டு போய் substitute பண்ணோம்னா we get total number of tubes is equal to 158. இப்போ 158 டியூப் இருக்கு இந்த மெஷினுக்கு. இது எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது, பார்ப்போம். Let us start arranging the tubes now. Diameter கொடுத்திருக்காங்க 50 mm னு கொடுத்திருக்காங்க. அந்த spacing between the tubes வந்து எப்பவுமே பாதி of the diameter எடுத்துப்பாங்க, half of the diameter. இப்படி பார்த்தோம்னா 25 mm. இப்போ ஒரு டியூப் இருக்குன்னு சொன்னா இந்த பக்கம் 25 mm கேப் இருக்கும், அந்த பக்கம் 25 mm கேப் இருக்கும். ஃபைன். நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ டேங்க் எடுத்துப்போம், டாப் வியூ மாதிரி காட்டியிருக்கு. இந்த சைடு இஸ் இந்த சைடு இஸ் given as 0.65 மீட்டர் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு இஸ் given as 1.55 மீட்டர். இப்போ மில்லிமீட்டர் மாத்திக்கோங்க, 50 mm இருக்குல்ல அதனால. Okay fine. Diameter of the tube is 50 mm, the spacing is 25 mm. நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? Listen. Take the length and divide the diameter of the tube and the spacing intended. ஒரு length எடுத்துக்கங்க, அதை வச்சு அதை அந்த ஒரு டியூபோட diameter 50 mm இல்லையா, 25 mm spacing இல்லையா, ஸோ மொத்தமாக 75 mm ஒரு டியூப் ஆக்குபை பண்ணுதுன்னு வச்சுப்போம். அதை டிவைட் பண்ணுங்க, அந்த ஒரு சைடு எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வருது 20.67 20ன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம 20 டியூப்ஸ் வச்சு ஆரம்பிப்போம். ஒரு டியூபும் 50 மில்லிமீட்டர் டயமீட்டர். அப்போ ஒரு 20 டியூப் வச்சிருக்கோம்னா ஒரு டியூப் 50 mm டயமீட்டர்னா மொத்தமாக 1000 மில்லிமீட்டர் வருது மல்டிப்ளை பண்ணால். 20 டியூபுக்கு இடையில ஸ்பேஸ் வச்சோம்னா 19 ஸ்பேஸ் வரும். ஸோ 19 ஸ்பேஸ் இன்டூ 25 mm மல்டிப்ளை பண்ணோம்னா 475 mm வரும். பாருங்க, மொத்தமாக கொடுத்துருக்க 1550 mmல 1475 போயிடுச்சு. இப்போ பாக்கி 75 மில்லிமீட்டர், அதுக்கு அந்த லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் கார்னரில் விட்டுடலாம். இப்போ 20 டியூபை வச்சு ஒரு பக்கம் பிளேஸ் பண்ணியாச்சு. ஃபைன். பட் நமக்கு தேவை 158 டியூப், 158 டியூப்ஸ். நம்ம ஒன்றும் 20 மட்டும் தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் 20 டியூப்ஸ் வைக்கலாம் இல்லையா, மொத்தமாக எவ்வளோ ஆகிடும்? 40 டியூப்ஸ் வந்துடும் ஓவரால். பாருங்க, அப்பயும் நம்மளுக்கு வந்து 158 158 வரல. We'll repeat the process along the 650 mm side. நம்ம இப்போ பண்ணது 1550 mm சைடில் தான் ரெண்டு சைட் பண்ணோம். 650 mm சைடு இருக்குல்ல, அதில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பண்ணும்போது அதே மாதிரி ஒரு டியூப் வைக்கிறோம், 25 mm ஸ்பேசிங்கு. இப்போ மொத்தம் 75 mm. இந்த 650 75 டிவைட் பண்ணுங்க, யூ கெட் 8.67 8ன்னு வச்சுப்போம். ரெண்டு சைட்லையும் 8 டியூப் வைங்க, 16 ஆயிடுச்சு. plus 40 plus 16 56 tubes மொத்தம். It is far lower than the intended 158. இந்த மணி நேரத்தில் என்ன பண்ணலாம்? We will go for a second row. முன்னாடி வச்ச டியூப்ஸ் நடுவில் வர மாதிரி வைக்க போறோம். இப்போ now we get இந்த பக்கம் 19 டியூப்ஸ், அதே மாதிரி அந்த பக்கம் 19 டியூப்ஸ், 38 இப்போ கூட ஆட் ஆயிடுச்சு.
அப்புறம் இந்த பக்கம் 8 8 வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ 7 7 வைக்க போறோம். மொத்தமா ஆட் பண்ணி பார்ப்போம் நம்பர் ஆஃப் டியூப்ஸை. we get it as 108 டியூப்ஸ். பாருங்க இப்போ 158 டியூப்ஸ் வரல. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், இன்னொரு ரோ இன்க்ரீஸ் பண்ணலாம். we'll go for a third row. இப்போ 20 டியூப்ஸ் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி 1550 mm சைடு இருக்கு இல்லையா, முதல்ல 20ல ஆரம்பிச்சோம். அடுத்தது வைக்கும் போது 20க்கு மேல அப்படியே 20 வச்சோம்னா டிசிபேட்டிங் சர்ஃபேஸை மறைச்சிரும். அதனால தான் நடுவில் 19 வச்சோம். இப்போ கேப் கிடைக்குது இல்லையா, ஸோ 20 டியூப்ஸ் திருப்பி வைக்க போறோம். வச்சோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் 20, அதே மாதிரி அந்த பக்கம் 20, 40. இன்னும் ஷார்ட் ஆகுது பாருங்க, இன்னும் நம்மளுக்கு ஷார்ட் ஆகுது. எப்படி முடிக்கலாம், இப்போ அதே மாதிரி தேர்ட் ரோ 650 mm சைடுக்கு போங்க. போய் அங்க we place the tubes and find out that we get 160 tubes overall. So this is the tube placement for oil circulation. புரியுதா? Fine. 150 tube வேணும், 160 tubes வச்சிட்டோம். We'll take up one problem as assignment. Problem பாருங்க. Fine. Answers கொடுத்திருக்கு. Okay. Thanks for your time. Bye.